சாலமோனின் ஞானம் அதிகாரம் 1. மண்ணுலகை ஆள்பவர்களே, நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள். நான் மனத்துடன் ஆண்டவரை பற்றி நினைந்திடுங்கள். நேர்மையான உள்ளத்துடன் அவரை தேடுங்கள். அவரை சோதியாதோர் அவரை கண்டடைகின்றனர். அவரை நம்பினோருக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். நெறிகெட்ட எண்ணம் மனிதரை கடவுளிடம் இருந்து பிரித்துவிடும். அவரது ஆற்றல் சோதிக்கப்படும் பொழுது அது அறிவிலிகளை அடையாளம் காட்டிவிடும். வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை. பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிகொள்வதில்லை. நற்பயிற்சி பெற்ற உள்ளம் வஞ்சனையினின்று விலகியோடும். அறிவற்ற எண்ணங்களை விட்டு அகலும். அநீதி அணுகுகையில் அது நாணி ஒதுங்கும். ஞானம் மனித நேயமுள்ள ஆவி. ஆயினும் இறைவனை பழிப்போரை அது தண்டியாமல் விடாது. கடவுள் அவர்களுடைய உள்ளுணர்வுகளின் சாட்சி. உள்ளத்தை உள்ளவாறு உற்று நோக்குபவர். நாவின் சொற்களை கேட்பவரும் அவரே. ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது. நேர்மையற்றதை பேசுவோர் மறைந்திருக்க முடியாது. தண்டனை வேளையில் நீதியினின்று தப்ப முடியாது. இறை பற்றில்லாதோரின் சூழ்ச்சிகள் நுணுகி ஆராயப்படும். அவர்களுடைய சொற்கள் ஆண்டவரின் காதுக்கு எட்டும். அவர்களுடைய நெறிகெட்ட செயல்கள் கண்டிக்கப்படும். விழிப்புடைய காது அனைத்தையும் கேட்கின்றது. முறையீடுகளின் முணுமுணுப்பு செவிக்கு எட்டாமல் போவதில்லை. பயனற்ற முணுமுணுப்பு பற்றி எச்சரிக்கையாக இருங்கள். பழிச்சொல் கூறாது உங்கள் நாவை அடக்குங்கள். ஏனெனில் மறைவாய் பேசிய எதுவும் விளைவின்றி போகாது. பொய் சொல்லும் வாய் ஆன்மாவை கொல்லும். நெறி தவறிய வாழ்வால் சாவை வரவேற்று கொள்ளாதீர்கள். உங்கள் செயல்களாலேயே அழிவை வருவித்துக் கொள்ளாதீர்கள். சாவை கடவுள் உண்டாக்கவில்லை. வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை. அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை. நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. இறை பற்றில்லாதவர்கள் தங்கள் செயலாலும் சொல்லாலும் இறப்பை வரவழைத்தார்கள். அதை நண்பனாக கருதி அதற்காக ஏங்கினார்கள். அதனோடு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். அதனோடு தோழமை கொள்ள அவர்கள் பொருத்தமானவர்களே. ஆண்டவரின் அருள்வாக்கு.